ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இது ஊருக்கு போயிருந்தப்போ நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். ஸோ இது அங்கே நொங்கு சர்பத் பண்ணுறாங்க, அதுதான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். ஸோ அது ஃபஸ்ட்டு நான் எடுத்த வீடியோ காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் பண்ணுற வீடியோ காட்டுறேன். ஸோ நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் பண்ணுற வீடியோவை அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே, சரியா? இன்றைக்கி நொங்கில் 2 சம்மர் ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஒன்று நொங்கில் ஜூஸ், ஒன்று நொங்கில் சர்பத். ஸோ அதை எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம நொங்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் நொங்கை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, சும்மா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டினோம். ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்க நொங்கை ஒரு கிளாஸில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பால் வச்சுருக்கேன். பால் நல்லா காய்ச்சின பால் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இது சில்லுன்னு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நட்ஸ் கூட போட்டுக்கலாம். பாதாம் பேஸ்ட், முந்திரி பேஸ்ட், ரெண்டுத்தையும் அரைச்சி பேஸ்ட் கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சர்க்கரை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது முடிஞ்சிச்சு. அடுத்தது நான் நொங்கில் ஒரு சர்பத் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இது. நம்ம நொங்கை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இதில். லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்பத். இது நார்மல் நன்னாரி சர்பத் தான். ஸோ அது கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இனிப்புக்கு இது மட்டும்தான், சர்க்கரை நம்ம சேர்க்க மாட்டோம். இனிப்புக்கு இது மட்டும்தான். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும், அதே மாதிரி சில் தண்ணி. சர்பத் கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம். அது இனிப்புக்கு தானே, நம்ம நிறையா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பதிலாக நம்ம நொங்குக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம். எல்லா பழமும் சேர்ந்து கூட சர்பத் போடலாம். ஸோ நொங்கு கூட பழமும் சேர்த்து போடலாம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சேன், அதுதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த 2 சம்மர் ட்ரிங்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, take care. Bye-bye.